அக்கா என்ன அப்படி உட்காந்துருக்கு வேலைலாம் முடிஞ்சிருச்சா? நம்மளாம் வேலை பார்த்துட்டு தான் நடக்கணும். பொங்க வேலை என்ன செய்யறது? முடிய வேணாங்குது. அக்கா, அப்பா கை காலெல்லாம் ஒரே வலி. சத்த உக்காருவோம். என்ன சரஸ்வதி வேலை முடிச்சிச்சா? ஏன் காது கேட்குறீங்க? இந்த பொங்கல் வந்தாலும் வருது. வீட்டில் எல்லா வேலையும் பார்க்க வேண்டியா இருக்கு. இப்போதான் எல்லா ஜாமானையும் வளர்க்கி கழுவி கவுத்து வச்சுட்டு வந்திருக்கேன், கொல்லையில் காய வச்சுட்டு. சத்த இங்கே வந்து உட்காருவோம். கால் கையெல்லாம் வலிக்கிட்டு அக்காட்ட பேசிட்டாச்சும் போகணும்னு சொல்லி வந்தேன். ஆமாடி, நான் ஒன்றும் ஜாமான் கழுவுல. இப்போ வீடுலாம் ஒதுக்க வச்சிருக்கிறேன். நாளைக்கு தான் ஜாமான் கழுவுணும். பொங்க பானை இருக்குல்லம்மாக்கா, என்னைக்கு போகிறது? ஆமாம், அது வரை போகணும். புதன்கிழமை நல்லா இருக்கா? புதன்கிழமை போவோமா? பொங்க பானை எடுக்கலான்னு சொன்ன மாதிரி புதன்கிழமை. இன்னைக்கு தான் புதன்கிழமை போய் எடுத்துட்டு வந்துருவோமா? ஆமாக்கா, லட்சுமி அக்கா. ஆமாம், சீதா கூப்பிடுவோமா சீதா அக்காவை? என்ன வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு தெரியல. சீதா அக்கா வெளியே காணு. வாங்க கூப்பிடும். சீதாக்கா, சீதாக்கா. என்ன ஆலியா காணு? வீட்டில் தான் இருக்காளா இல்லையா? இல்லை வீட்டில் தான் இருப்பான். வீட்டில் இருந்து ஏதோ வேலை பார்க்குது போயிருக்கு. ஜாமெல்லாம் கழுவணுன்ட்டு நீ கழுவிட்டு இருக்கு போயிருக்கு. கதவெல்லாம் திறந்து தானே இருக்கு. சீதாக்கா, 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 வெளியே வாங்க. என்ன அது வள்ளி கூப்பிட்ற மாதிரி இருக்கு? இந்த வர வள்ளியே வரேன். என்ன வள்ளியே ஏன் கூப்பிட்ட? அக்கா, நாங்கள் 3 பேரும் எவ்வளோ நேரமா உங்களை கூப்பிட்டுட்டு இருக்கோம். காதில் விழுலையா? காதில் உழுவுல வள்ளி. கொள்ளையில ஜாமான் கழிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் எடுத்து கவுத்துட்டு இங்கே ஹாலுக்கு வந்து அப்போ தான் நீ கூப்பிட்ற சத்தமே கேட்குது. என்ன சதி 3 பேர் வந்திருக்கீங்க? சும்மா பேசிட்டு இருக்கவா? பொழுது போலட்டு உட்ட பேசிட்டு இருக்கோம். ஏன்டி நீ? ஏன்க்கா, பொங்க வேலை இடுப்பு முள்ளெல்லாம் முறிஞ்சு போகுது. வேலை பார்த்துட்டு கிடக்கணும். இதில் பொழுது போலன்னு உங்கள்கிட்ட பேசுறதுக்கு வந்திருக்கோமா? அப்போ என்னடி சரி? ஏக்கா, நீ தானே 2 நாளைக்கு முன்னாடி சரசுட்ட சொல்லியிருக்கிற புதன்கிழமை நல்ல நாளில் போய் பானை எடுத்துட்டு வருவோம் பொங்க பானான்ட்டு. ஆமாடி. என்னடி இப்படி வந்து திடீர்னு சொல்லிக்க? எனக்கு புதன்கிழமை சரி. நீ என்ன சரசுட்ட சொல்லிட்டு புதன்கிழமை போய் நல்ல நாள் பானை எடுத்துட்டு வரலாம் பொங்க பானைன்னு சொல்லிவிட்டு நீ என்ன மறந்து போயிட்டியா? இன்னைக்கு புதன்கிழமை தானே? ஆமாடி, புதன்கிழமை கிட்ட ஞாபகமே இல்லடி. பொங்க பணம் எடுத்துட்டு வருவோம். நான் தான் சொன்னேன் சரசுட்ட. சரஸ்வதிட்ட சொன்னேன், மறந்தே போயிட்டேன் பாரு. ஜாமான்லாம் கழுவி கவுத்துக்கிட்டு இருந்தேன். பொங்க பணம் எடுக்கிறவங்க ஞாபகமே இல்லடி. இப்போ என்ன ஜாமெல்லாம் கழுவி கவுத்துட்டல, வா போயிட்டு வருவோம். காய்த்தல ஜாமெல்லாம் வந்து வேலை பார்த்துக்கலாம். இப்பயா போனு? வீட்டுக்கார வர வெளியே போயிட்டாரு. பொண்ணு வர ஸ்கூலுக்கு போயிட்டா. வீட்டை திறந்து போட்டுட்டு வரணுமே. சாவி ஆட்ட கொடுக்குறது. 4 பேருமே போனா சாவி யார் வச்சிருப்பா? ஒருத்தவங்க இல்லைன்னாலும் கொடுத்துக்கலாம் சாவியை. அவட்டோட நான் சொல்லலையே. சொல்லலண்டா என்ன, ஃபோன் போட்டு சொல்லுக்கா. சொல்லிட்டு சாவியை பூட்டி எடுத்துட்டு வாங்க. இங்கே வந்தோன்னே ஃபோன் போடுறேன் வாங்கன்னு சொல்லுங்க. அப்படியா சொல்ற? அப்ப சரி, நான் போய் போன போட்டு சொல்லிட்டு வீட்டை பூட்டிட்டு வரேன். பாக்கா, நேரம் ஆகுது. வந்து மதியானத்துக்கு சமைக்கணும்லக்கா. எங்கள் வீட்டுக்காரன் தான் வேலைக்கு போயிருக்காரு, வந்துடுவாரு. நான் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். நான் வீட்டுக்கு வந்தோன்னே ஃபோன் பண்ணுறேன் வாங்க இது சொன்னேன். போய் வந்து சமைக்கணும்ல. அவரும் வந்துடுவாரு. வாங்கக்கா, சீக்கிரமா கிளம்பி. நாங்களாம் கிளம்பி வந்துட்டோம், நீங்கள் தான் நிற்கிறீங்க. ஏன் காலையில ஒரு வார்த்தை என்ன சொல்லியிருக்கலாம்? நான் என்ன செய்யறது? நான் போய் கிளம்பி வந்துடுறேன். போன மட்டும் சொல்லிட்டு வீட்டை பூட்டிட்டு வரேன். என்ன வேலை இருக்கு? வீட்டை ஒன்று எழுத்து பூட்டிட்டு வந்துடுறேன். ஏன்டி காலையிலேயே சீதாட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், முன்னாடி கிளம்பி ரெடியா இரு, நாங்கள் வரோண்டு. எனக்கு என்னக்கா தெரியும்? அக்கா தானே சொல்லிச்சு புதன்கிழமை போகலான்ட்டு. கிளம்பி ரெடியாக இருக்கோம்னு நினச்சிக்கிட்டு நம்மளாம் ரெடியாக கிளம்பி கூப்பிட வந்தா அக்கா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. நான் மறந்துடுச்சு இப்போ இருக்கு. சரி வரட்டும். இப்போ என்ன மணி 10 தானே ஆகுது. அக்கா கிளம்பி வரட்டும், நான் வீட்டை பூட்டிட்டு வரேன். சரி, நானே வீட்டை பூட்டிட்டு வரேன்டி. நானே வீட்டை பூட்டிட்டு வரேன். என்னக்கா அது ரொம்ப பொறுமையாக நடத்து போகிறோம். அதுவும் 2 பேரும் சரசம் லட்சுமி அக்காவும் முடி வேகமாக நடத்து போகுது, கையை வீசிக்கிட்டு. ஆமாடி வள்ளி, முடி வேகமா போதும் 2 பேரும். அக்கா, லட்சுமி அக்கா, சரசு கொஞ்சம் பொறுமையாக போங்க. நாங்கள் நடக்க வேணாம். நீங்கள் மட்டும் விஸ்குன்ட்டு கையை வீசிக்கிட்டு போறீங்க. வேகமாக நடத்து. ஏய் வள்ளி, நீ அந்த மாதிரி நடத்து வாடி எங்களை மாதிரி. வேகமாக நடத்துவா. லேட் ஆகுதுல்ல, அப்படி பணம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வேலை பார்க்கணும்ல. அதானே மணி ஆகுது. பொறுமையாக நடத்து வந்தால் எந்த நேரத்தில் போய் பணம் வாங்குறது? சீக்கிரம் வாங்க. நீங்கள் நடக்கலாமல்ல, என்னால் நடக்க முடியாதுக்கா. எனக்கு இலக்கியது. ஆமாக்கா, நீங்க சீக்கிரம் நடத்துறீங்க, என்னாலே நடக்க முடியாது. ஏன்டி நீங்கள் என்ன கலவியா? வேகமாக நடத்துவாங்க 2 பேரும். அவள் என்ன மெலிசா தானே இருக்கிறா வள்ளி, அவளால் நடக்க முடியாது. அதானே வள்ளி மெலிசா தானே இருக்கிறா. நம்மள தாண்டி அவத்தான் முன்னாடி நடக்கணும். அவள் என்ன அப்படி சோம்பத்தனமாக இருக்கிறா?
இன்னைக்கு சரியான கூட்டம் ஐயா. பொங்க பானை இன்னைக்கு நல்ல நாளாம். அதுக்குன்னே எல்லாம் பொங்க பானை எடுக்க வந்திருக்குவோம். இப்பதான் காணு வருதுவலை என்னன்னு தெரியல. இல்லாட்டி வீட்டுல போய் தீயாச்சும் போட்டுட்டு வருவேன். வேணாம் இப்போ போகாத, இன்னும் கொஞ்ச நேரம் பார்ப்போம். இதான் வருவாங்க, பார்த்துட்டு அப்புறமேல டீ போடு. இல்லாட்டி நான் என்னால் ஒன்றையா 2 நாள் பார்க்க முடியாது. பானைலாம் இல்லை, அழகு பானையா இருக்கக்கா. ஆமா வள்ளி எல்லாம் புதுசாக போட்டு போகிறதுக்கு இப்போ போட்ட பண்ண தானம்மா. ஆமாம்மா 2 நாளைக்கு முன்னாடி இது போட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கோம்மா. 2 நாள் தான் ஆகுது போட்டு. எல்லாம் சூப்பர் பானம்மா. எல்லாம் இங்கே தான் வாங்கிட்டு போகிறாங்க. இன்னும் இவ்வளோ நேரம் இவ்வளோ கூட்டம். இப்போ தான் எல்லாம் போயிருக்காங்க. இப்போ பொண்டாட்டி வேற சொல்லிட்டு இருந்தா, கூட்டம் இப்போ எல்லாம் போயிடுச்சுவோ, நான் போய் டீ போட்டு வரேன்ட்டு. நான் போவாதே, அடுத்த வரங்க கொஞ்ச நேரம் உட்காரேன். ஆமாங்க, நீங்க சொன்ன மாதிரி இவங்க வந்துட்டாங்க. ஆமா, பானைலாம் என்ன விலை? பானை என்ன படம் உங்களுக்கு பிடிச்சிருக்க பார்த்து எடுத்து விலையை கேளுங்கடி. பானைலாம் என்ன விலைன்னு கேட்டா ஒரு பானைக்கு ஒரு விலை வச்சிருப்பாங்க. ஆமாம்மா கரெக்டாக சொல்றீங்க. ஒரு பானைக்கு ஒரு விலைமா. நீங்க உங்களுக்கு எந்த பானை பிடிச்சிருக்குன்னு எடுத்துக்கிட்டா சொல்லுங்க. இந்த பணம் என்ன விலை? இந்த பணம் என்ன விலைமா? இந்த பணம் என்ன விலைமா? அக்கா, இந்த பானை சூப்பரா இருக்குக்கா, அழகா இருக்குக்கா, இதையும் எடுத்துக்கோங்க. இந்த பானை 125 ரூபாமா. என்ன 125 ரூபாவா? ஐயோ கடவுளே, என்னம்மா 125 ரூபான்றதுக்கு இப்படி எல்லாரும் ஆண்டு இப்படி ஏங்குறீங்க? இதுக்கு மேலதான் விற்கிறாங்கம்மா. பக்கத்து தெருவில் போய் பாருங்க, ஒரு பானை 200 ரூபாண்டுலாம் விற்கிறாங்க. நாங்க தான் கம்மி ரேட்டுக்கு கொடுக்குறோம்மா. நாங்க கொடுக்குற மாதிரி யாருமே கொடுக்காது. இது கம்மிமா. அதுவும் இல்லாம இந்த பானை 100 ரூபா. அதுக்கு பக்கத்துல இருக்கு பாருங்க, நீங்க எடுத்த பானைக்கு பக்கத்துல அது வந்து 100 ரூபா. இது அதை விட அது கொஞ்சம் பெருசு, அதனால 125 ரூபா. என்ன அது ஒரு மண்ணு பானை 125 ரூபாவா? ரொம்ப அநியாயமா சொல்றியாமா? அதானே இவ்வளவு வேலை சொல்றீங்க. கொஞ்சம் பார்த்து குறைச்சு போட்டு கொடுங்கக்கா. ஏம்மா இப்போ 20 பேர் போல வந்து எடுத்துட்டு போயிருக்காங்கம்மா. அந்த பானையும் அந்த பானையும் கலந்து 2 பானை எடுத்துட்டு போயிருக்காங்க ஒருத்தவங்க. அந்த பானை 100 ரூபா, இது 125 ரூபா தாங்கம்மா எடுத்துட்டு போயிருக்காங்க. ஒருத்தவங்களுக்கு ஒரு விலைன்னு நாங்கள் வச்சு விற்க முடியுமாம்மா? வேண்டாம் வாங்கிக்கோங்கம்மா, இல்லாட்டி அடுத்த தெருவில் போய் பாருங்கம்மா. அவங்க 200 ரூபாய்க்கு மேலே தாம்மா இருக்கும். ஏமா குறைச்சலாம் கொடுக்க மாட்டீங்களா? இல்லைம்மா, ஒரே விலை தாம்மா. ஒரு 25 ரூபா தான் குறைச்சிக்கிட்டு 100 ரூபான்னு போட்டு கூட. இல்லம்மா, எங்களுக்கு லாபம் கிடைக்கிறது 50 25 தான் கிடைக்கும். இதுக்கு மேலே கேட்காதீங்கம்மா. நான் சொன்ன விலை தாம்மா. சொன்ன விலை தானே சொல்லிடுவா. சரி, பொங்கல் வைக்கணும்ல, பொங்கலுக்காக பானைலாம் விலை அதிகமாக இருக்கு. என்ன பண்றது? எப்படியே பானை வாங்கித்தானே ஆகணும் நம்ம. அதுக்காக தான் இதுவெல்லாம் அதிகமாக விற்கிதுவா. ஆளுக்கு 2 பானை எடுத்துக்கங்க. அதில் ஒரு பானை, இதில் ஒரு பானை எடுத்துக்கிட்டு வாங்க, காசை கொடுத்துட்டு வாங்க. நேரம் ஆகுது. பொங்கலுக்கு பானை வாங்கித்தானே ஆகும்னு நினச்சி தான் போய் விற்கிதுவா பேருக்கு. அதில் ஒரு பானை, இதில் ஒரு பானை எடுத்துக்கோங்க, வாங்க. பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்க. சரிம்மா, அதில் ஒரு பானை, இதில் ஒரு பானை கொடுங்க. எவ்வளோ வரும்? அதுதான் அந்த பானை கொஞ்சம் சின்னதாக இருக்குன்ட்டு அந்த அக்கா 100 ரூபாங்குது. இந்த பானை 125 ரூபாங்குது. 225 ரூபா வரும் 2 பானை. ஆளுக்கு 225 ரூபா 225 ரூபா கொடுத்துருவாங்க. வாங்கிட்டு நேரம் ஆகுது, போயிட்டு வரும். நீங்களே பார்த்து எடுத்துக்கங்கம்மா, நல்ல பானையா. ஆமாம், நீங்களே பார்த்து எடுத்துக்கங்கம்மா.